மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர்களின் சிலைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், விவரங்களை வழங்கலாம். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருதுபாண்டியர்களின் சிலைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, தங்கம் தென்னரசு ஆகியோர் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சற்று முன்னதாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் இன்றைய தினம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழா நடைபெறுவதையொட்டி அதற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருது பாண்டியர்களின் சகோதரர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், நீங்கள் தொடரலாம். ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்திலே உயிர் நீத்த மருது சகோதரர்களுடைய குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கக்கூடிய வேளையிலே இன்றைய தினம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன் நோக்கி செல்லக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் முன்னதாக நேற்று மாலையிலேயே மதுரைக்கு வந்தார். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருது சகோதரருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த நிகழ்வுகளை பார்த்தோம் என்றால் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட மூத்த திமுகவுடைய அமைச்சர்கள் ஆகியோர் இங்கு வருகை தந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் பசும்பொன் நோக்கி செல்லக்கூடிய வேளையிலே தமிழக முதல்வர் அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை மாலை அணிவித்த பிறகு தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருது சகோதரருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு பசும்பொன் நோக்கி செல்லக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் தற்போது பகுதியில் இருக்கக்கூடிய மருது சகோதரர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய காட்சியை தான் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.